மனித பாவனைக்கு உகந்தது இல்லை, ஏன் மிருகங்களுக்கு கூட அதை சாப்பிடாது அப்படின்னு சொல்லி ஒரு வகையும், காலாவதி ஆனது இன்னொரு வகையும். காலாவதி ஆனதுல புதிய டேட்டை போட்டு இன்னும் சிலதும் இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்கன்றதுதான் அரிசியோட விலையை தீர்மானிக்கிறது, நெல்லோட விலையை தீர்மானிக்கிறது, சந்தைக்கு அரிசி கொண்டு வர்றது எல்லாமே இந்த அரிசி ஆலைகளுடைய உரிமையாளர்கள் தான். அவங்க தான் இங்க நாட்டாம நெல் விநியோக சபை. இந்த நெல் விநியோக சபை என்ன பண்ணதுன்னு கேட்டா எதுவும் பண்ணலன்றதான் நமக்கு தெரியுற விஷயம். ஏன் என்று கேட்டதற்கு அதுக்கான காரணம் அவங்க சொன்னாங்க. ஆல்ரெடி அரச வங்கியில இருந்து நாங்க கடனாக உங்களுக்கு வாங்கி தந்தது 21 பில்லியன் ரூபாய். மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த காணொலியில நாங்க கதைக்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்களா, கடந்த காலங்கள் போலவே அரிசி இறக்குமதியில பாவனைக்கு பயன்படுத்த முடியாத, உகந்ததல்லாத அரிசி வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டது. அதை மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புறதுக்கான ஏற்பாடுகளை செய்யும்படி சுங்க திணைக்களம் சொல்லி இருக்குது. எதுக்குடா இந்த அரிசி இறக்குமதி செஞ்சாங்க, யாரு செஞ்சாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில நான் உங்களோட கதைக்க போறேன். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, 4ஆம் திகதியில இருந்து 20ஆம் திகதிக்குள்ள 2400 மெட்ரிக் டன் அரிசை இறக்குமதி செய்து கொள்வதற்கு அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதி செய்யறவங்களுக்கு ஒரு சலுகைய அரசு வழங்குது. இதுக்கு பிறகு இந்த அரிசை இந்தியாவிலிருந்து இவங்க இறக்குமதி செய்யறாங்க. செஞ்ச அரிசியில என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 75,000 கிலோ அரிசி பாவனைக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லி சுங்க திணைக்களத்துல அந்த சோதனையில தெரிய வருது. அதுல குள்ளன் அடிச்சது சொல்லுவோம் இல்லையா, மனித பாவனைக்கு உகந்தது இல்லை, ஏன் மிருகங்களுக்கு கூட அதை சாப்பிடாது அப்படின்னு சொல்லி ஒரு வகையும், காலாவதி ஆனது இன்னொரு வகையும். காலாவதி ஆனதுல புதிய டேட்டை போட்டு இன்னும் சிலதும் இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்கன்றதுதான் அந்த சுங்க திணைக்களம் சொல்ற ஒரு விஷயம். சுங்க திணைக்களம் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரிசை மீண்டும் நீங்க இந்தியாவுக்கு உங்களோட செலவுல அனுப்பி கொள்ளணும், ஏற்றுமதி செஞ்சிடணும். அப்படி இல்லைண்டா அதை நாங்க நீதித்துறையினூடாக அதை அப்படியே அழிச்சு போடுவோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்னமோ நினைச்சிருக்காங்க போல, உள்ளவார அரிசி தானே, ஏதாவது பண்ணி அதை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறாங்க போல. அந்த ஒரு விஷயம் நடந்து முடியல. இங்க இருக்கிற கேள்வி என்னன்னா, கடந்த காலங்கள்ல தான் இப்படியான மோசடிகள் நடக்குது, அது தேவையில்லைன்னு ஒரு புதிய அரசை கொண்டு வந்தாச்சு. இப்ப இருக்கிற தலையீடு என்னன்னா, அதையும் தாண்டி எப்படி இந்த அரிசி நாட்டுக்குள்ள வந்த அப்படின்னு கேள்வி எல்லாருக்குள்ளும் இருக்கும் இல்லையா. இந்த அரிசை பத்தி, இந்த அரிசி ஏன் வந்த, எதுக்கு வந்த அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு கதை இருக்கு. நெற்பயிர் செய்கையில தன்னிறைவு அடைந்த ஒரு நாடு எதற்காக அரிசி இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை ஏற்படுது அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம யாரும் தேடி பார்க்கறது இல்லை. உண்மையிலே இந்த அரிசி தட்டுப்பாடு எங்கிருந்து தொடங்குது, யாரால தொடங்குது, ஒரு இயற்கையான தட்டுப்பாடா அல்லது செயற்கையான தட்டுப்பாடா? சரி, நெற்பயிர் செய்கையில சராசரி 10 வருஷத்துக்குள்ள ஆண்டுக்கு 4.18 மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. நுகர்வோருக்கு தேவையானது கூடி போனா 2 மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி தான். மேலதிகமாக எல்லாம் கிடைக்கிற இந்த சந்தர்ப்பத்துல எதனால இந்த தட்டுப்பாடு அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா. 2023ஆம் ஆண்டுல கூட ஒரு பேசுபொருள் வந்துச்சு. என்னன்னா, சோளம் இல்லாதனால மிச்சமாக இருக்கிற அரிசிகளை மிருகங்களுடைய உணவுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் கூட அரசு செய்யறதுக்கு முனைந்ததாக சொல்லப்படுது. தேவைக்கு அதிகமாக உற்பத்தி நெல் செய்யப்படுறதாக இருந்தால் எதனால இந்த தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு கேள்வி சராசரி எல்லோரிடத்திலும் இருக்கும் இல்லையா. இந்த தட்டுப்பாடு முதல்ல இயற்கையா செயற்கையா அப்படின்னு பார்த்தா இயற்கையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கையான ஒரு தட்டுப்பாடாக இருந்தா அது எங்கிருந்து தொடங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெள்ளம் அல்லது அனர்த்தம் அல்லது மழை வீழ்ச்சி இல்லாதது இப்படியான காரணங்களால விவசாயம் பால் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2023ஆம் ஆண்டு அப்படியான எந்த விஷயங்களும் அங்க இல்ல. தாராளமாக எல்லா ஆண்டையும் விட நிறைய நெல் உற்பத்தி செஞ்சதுக்கான சான்றுகள் எல்லாம் இருக்குது. அப்படியாக இருந்தா நிச்சயமாக இது ஒரு செயற்கை தட்டுப்பாடு என்பதுல மாற்று கருத்து இருக்காது. இந்த அரிசி தட்டுப்பாட்டை உருவாக்குறதுல யார் யார பங்களிப்பு இருக்க போகுதோ, ஒன்று அரசுக்கு கீழே விவசாய அமைச்சு,
அதுக்கு கீழே நெல் விநியோக சபை அப்படின்ற ஒரு திணைக்களம், ஒரு சபை அரசிட நிறுவனமாக இயங்குது. அடுத்த சாரார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியார் துறையில இருக்கிறவங்க, அரிசி ஆலைகள் உரிமையாளர்கள். அதுக்கு அடுத்ததாக யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்கின்ற சாரார். இதுக்குள்ளதான் இந்த அரிசியினுடைய முழு வடிவமும் தட்டுப்பாட்டுக்கான காரண காரியங்கள் எல்லாம் சுழண்டு கொண்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அரிசி ஆலை உரிமையாளர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த நாட்டுல 2 வேலையை செய்யறாங்க. அவங்க தான் அரிசியை உற்பத்தி செய்து நுகர்வோருக்கு கொடுக்குறாங்க. அதனால அந்த விலையை தீர்மானிக்கிறது அவங்க தான். 2வது விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாட்டுல இருக்கிற எல்லா இடங்கள்ல இருந்து நெல்லை போட்டி போட்டு கொள்வனவு செஞ்சு மிக முக்கியமான பெரிய ஆலைகள்ல அதை களஞ்சியப்படுத்திடுவாங்க. இதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, சுமார் 10ஆம் மாசம் 11ஆம் மாசம் வரும்பொழுது அதுல இருந்து ஒரு 2ஆம் மாசம் வரும் வரைக்கும் அரிசிக்கு ஒரு தட்டுப்பாடை ஏற்படுத்தி விலையேற்றம் செய்யறதுக்கான ஒரு வேக்கையில இவங்க எல்லாம் இறங்குவாங்க. இது புதிதான விஷயமும் கிடையாது. வருஷம் செய்யற ஒரு வேலை. அதை இந்த வருஷமும் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா பண்டிகை காலம் வரும் பொழுதோ மக்கள் விலையை பாக்குறது இல்ல, எப்படியாவது அதை முண்டியடிச்சு வாங்குறதுக்கான முனைப்புல இருப்பாங்கன்றதுனால இது ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி இந்த கோடிகளை சம்பாதிக்கணும்ல சில கேடிகள் இந்த ஒரு வேலையை செய்யறது காலகாலம் நடக்கிற ஒரு விஷயம். இப்படியான சந்தர்ப்பத்துல சாதாரண விவசாயி கூட வீட்டுல இருக்கிற நெல்லை விற்கிறதுக்கு தயங்குவான். காரணம் என்ன? இன்னும் விலை கொடுமே அப்படின்னு சொல்லி இப்படியான ஒரு இறுக்கமான ஒரு விஷயத்தை உருவாக்கி கோடியை சம்பாதிக்கணுன்ற ஒரு தேவையை தவிர மற்றபடி இந்த தேசத்துல நீர்வளம் நிலவளம் எல்லாம் இருக்கிற இந்த நாட்டுல ஒருபோதும் நெல்லுக்கு தட்டுப்பாடோ அரிசிக்கு தட்டுப்பாடோ வாரது கிடையாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இப்ப நீங்க கேட்பீங்க, அரசிட வேலை என்ன அப்படின்னு சொல்லி. என்ன பொறுத்த வகையில் இதுவரைக்கும் இருந்த அரசுகள் எப்படி இருந்துச்சுன்னா, அரசாங்கம் எப்படி இருந்துச்சுன்னா, கை கட்டி வேடிக்கை பார்க்கிறவங்களா மட்டும்தான் இருந்தாங்க. அரிசிட விலையை தீர்மானிக்கிறது, நெல்லுட விலையை தீர்மானிக்கிறது, சந்தைக்கு அரிசி கொண்டு வர்றது எல்லாமே இந்த அரிசி ஆலைகளுடைய உரிமையாளர்கள் தான். அவங்க தான் இங்க நாட்டாம அரசோ அரசு அதிகாரிகள் கிடையாது. கடந்த காலங்களில் எத்தனையோ கெசட் அடிச்சாங்க கோட்டாபய ராஜபக்ஷ. எந்த கெசட்டையும் இந்த நாட்டாமைகள் கேட்டதாகவும் இல்லை, பார்த்ததாகவும் இல்லை. இப்ப இதுக்கான திட்டமிடல் அரசு இருக்கி, திட்டமிடல் இல்லாமல் அல்ல. ஆனா அந்த திட்டமிடலை யார் செய்யறதை இங்க பிரச்சனை. பூனைக்கு யார் ஐயா மணி கட்டுறது? மணி கட்ட ஆள் இல்லாத ஒரு பிரச்சனை தான். தெரியுமா, அரசுட்டு அந்த திட்டம் இருக்கி. அரச திணைக்களம் தான் நெல் விநியோக சபை. இந்த நெல் விநியோக சபை என்ன பண்ணுதுன்னு கேட்டா எதுவும் பண்ணலன்றதான் நமக்கு தெரியற விஷயம். இந்த சந்தர்ப்பத்தில் அரசு 2 வேலையை செய்யணும். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டுல இருக்கிற நெல்லெல்லாம் அவங்க களஞ்சியப்படுத்தணும். இந்த ஆலை உரிமையாளர்கள் இப்படி யோசிக்கிற நேரத்துல அரசு இந்த நெற்களை சந்தைப்படுத்தணும். அப்படி சந்தைப்படுத்தும் பொழுதோ இவங்க இந்த பதுக்கலை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாது. எப்போதும் அரிசி அதனுடைய ஸ்திரத்தன்மையான விலையில் இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மையான விஷயம். இந்த ஒரு வேலையை அரசு கடந்த காலங்கள்ல 2023ஆம் ஆண்டு செஞ்சதா அப்படின்னு கேட்டா கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருந்தது. களஞ்சிய சாலைகள் அப்படின்னு சொல்லி 6 களஞ்சிய சாலைகள் அரசுக்கு கீழே இருக்குது. அதுக்கான ஒரு தனி திணைக்களம் இருக்குது. இவங்க என்ன சொன்னாங்கண்டா, இப்ப 2024ஆம் ஆண்டு இப்ப அவங்க சொல்ற கதை என்னன்னு கேட்டா, நெல் எங்கட ஸ்டோக்ல இல்ல அப்படின்னு சொன்னாங்க. நெல் இவங்களுடைய ஸ்டோக்ல இல்ல என்பது நாட்டுல நெல் இல்லை என்பது அர்த்தம் கிடையாது. அரிசி ஆலைகள்ல நெல் இருக்குது என்பதுதான் உண்மை. இவர்களிடம் இல்லை, இது இவர்களுடைய அசமந்த போக்கால் அதை அவர்கள் சேமிக்கல. 2வது விஷயம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2023ஆம் ஆண்டு நாங்க திரைசேரிட்ட கேட்டோம், நாங்க நெல்லு கொள்வனவு செய்வதற்கு 6 பில்லியன் ரூபாய் தேவை, அந்த பணத்தை தாங்க, அது இயலாது என்ற பட்சத்தில் நீங்க 2 பில்லியன் அதை தந்தால் இந்த வருஷம் எங்களுக்கு அதை எப்படியாவது சமாளிச்சு கொள்ளலாம் என்று சொன்னாங்க. திரைசேரி சொல்லிச்சு, நாங்க 250 மில்லியன் ரூபாய் தாரோம், அதை வச்சுட்டு உங்களோட பணியை செய்ய அப்படின்னு சொன்ன நேரம் ஏன் என்று கேட்டதற்கு அதுக்கான காரணம் அவங்க சொன்னாங்க, ஆல்ரெடி அரச வங்கியில இருந்து நாங்க கடனாக உங்களுக்கு வாங்கி தந்தது 21 பில்லியன் ரூபாய், அதை நீங்க எதுவுமே செய்யாம விட்டதுனால இன்னைக்கு அந்த கடனை வட்டியோட திரைசேரி செலுத்துது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. எனக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க தேடிகள் மட்டும் தான் மிச்சமே தவிர அந்த கோடிகளுக்கு பதிலும் கிடையாது, உண்ணுவதற்கு அரிசும் கிடையாது. அரிசி இருந்தா உச்ச விலையில வாங்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. இதுக்கு பின்னால இருக்கிற மாஃபியா என்ன என்பதை பத்தி கடந்த கால அரசுகள் எந்த கவனம் செலுத்தலன்ற ஒரு விஷயம் தெரியுது. அப்படியாக இருந்தா நீங்க என்ன பண்ணணும், இந்த திணைக்களத்தின் ஊடாக இப்படியான பற்றாக்குறை வார நேரத்துல அது ஈடு தீர அளவுக்கு நெல்லை நீங்க களஞ்சியப்படுத்தினா இந்த தருணத்துல இவங்களுடைய இந்த மாஃபியாவை தடுக்கிறதுக்கு
இந்த நெல்லை நீங்க வெளியே விடலாம். வெளியில் விட்டா கல்லனுக்கு தேள் கொட்டின மாதிரி கம்முன்னு அவங்க உட்கார்ந்துட்டு அவங்களாகவே அரிசிய சந்தைப்படுத்துவாங்க. இந்த வருஷம் இந்த புதிய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திணைக்களத்துல அரிசி நெல்லை சேவ் பண்றதுக்கு சேமிப்பதற்கு கிட்டத்தட்ட 6 பில்லியன் ரூபீஸ் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதுல முதற்கட்டமாக இந்த திணைக்களத்திற்கு 500 மில்லியன் ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. வருகிற நெல்லை நீங்க சேமிச்சு வைங்க அப்படின்றது. ஆனா இன்னொரு விஷயத்துல எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பச்சையோட இந்த ஆலயக்காராக்கள் வாங்கி காவிச்சு சேமிக்கிறாங்க. ஆனா அரசுட்ட இந்த நெல்லெல்லாம் பச்சையோட வாங்கி அங்க சேமிக்கிறதுக்கான எந்த ஒரு தொழில்நுட்பமும் கிடையாது. அப்படி இருக்கின்ற போது இது எவ்வாறு சாத்தியமாகும் என்ற கேள்வியும் நமக்கு இருக்குது. அடுத்த ஒரு விஷயம் தான் இந்த முதலாளிமார் என்ன செய்யறாங்கன்னா, வயல்ல போயிட்டு கேஷ சல்லியை கொடுத்துட்டு நெல்லை வாங்கிட்டு போய்த்துறாங்க. ஆனா அரசு இதை செய்யும் போதோ அதுக்கு செக் எழுதி பல நாள் காத்திருந்து அதை வங்கியில போட்டு அப்படியே சுத்தி வரும்போதோ இவனுக்கு சல்லி கிடைக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகுது. அதனால யாரும் விரும்புறது இல்லை இந்த அரசாங்க திணைக்களங்களுக்கு இந்த அரிசி நெல்லை வைக்கிறதுக்கு. இந்த நிலைகள் மாறணும் என்பதுதான் எமது பார்வை. பாருங்க, ஒரு காலத்துல நாங்க பேசிக்கொண்டிருந்தோம் அரசியல்வாதி இங்க பிள்ளை, அரசு அதிகாரிகள் பிள்ளை. ஆனா இந்த அரிசி என்ற விஷயத்துல முதற் பிள்ளையை செஞ்சவங்க யாருடா? வசதி படைத்த உயர்ந்த வர்க்கம். இப்படி 3 சாராரும் சேர்ந்துதான் இந்த நாட்டுல இப்படியான பசியையும் பட்டணையும் உருவாக்கி இருக்கிறாங்க என்பது மீசான் டிவியினுடைய பார்வை. இந்த நிலை மாறாத வரையில நாட்டுல எந்த ஒரு சிஸ்டம் சேஞ்சையும் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. எனவே ஒரு ஜனாதிபதி மாறுவதனாலோ ஒரு பாராளுமன்றம் மாறுவதனாலோ இவை எதுவும் மாறப்போவதில்லை. ஒவ்வொரு தனி மனிதனும் இது எனது நாடு, நாட்டுக்காக உழைக்க வேண்டும், நாட்டுடைய வளத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற பக்குவம் பேணுதலும் வியாபாரியாக இருக்கலாம், அரசு அதிகாரியாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், இவங்களிடத்துல வராத வரையில இது போன்ற பிரச்சனைகள் ஓயாது. எனவே இந்த தட்டுப்பாடு அரசை கவிழ்ப்பதற்கோ அல்லது அரசுக்கு எதிரான அழுத்தங்களை உருவாக்குவதற்கோ அல்ல. வருஷா வருஷம் கோடிக்கணக்கு சம்பாதிக்கணும், அதுக்கு இந்த பண்டிகைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேட்கை, அதன் அடிப்படையில் தான் இந்த தட்டுப்பாடு உருவானதை தவிர அரசுக்கு எதிரான எந்த சதியும் கிடையாது. எனவே மக்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புதிய ஒரு அரசா தோற்றுவிச்சோம், அனுபவம் இல்லாதவங்கள வந்தாச்சு, இந்த ஒரு விஷயம் வயிற்றிலே அடிக்கிற மாதிரி போச்சு, பசியார உணவு இல்லாம போச்சு, பட்டணி சாவுதானோ, அரிசியில தட்டுப்பாடு வந்தா எங்க போவது, எதை உண்ணுவது அப்படின்னு பல்வேறு கேள்விகளை இது உருவாக்கி இருக்கும் இல்லையா? இப்போதைக்கு அரசு எடுத்திருக்கிற முடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, களஞ்சியங்கள்ல நெல்லை களஞ்சியப்படுத்துறது. அடுத்த ஒரு விஷயம் தான் எங்கெந்த ஆலைகள் எல்லாம் இப்படியான நெல் பதுக்கல் இருக்குதோ அவைகளுக்கு எதிராக சுற்று வளைப்புகளை மேற்கொள்கிறார்கள். எனவே அரசு அதிகாரிகள் துணிவோடு செயல்படுவதாக இருந்தால் நிச்சயமாக எதிர்காலத்திலே இந்த அரிசி தட்டுப்பாடு என்ற ஒரு விஷயம் எமது நாட்டில் வராது என்பது எமது பார்வை. எனவே நாம் ஒவ்வொருவரும் சரியான புரிதலோடு அரிசியை சுற்றி நடக்கின்ற மாஃபியா என்ன என்பதை தெரிந்து கொண்டு நாம் உழைக்கின்றவர்களாக, நாட்டுக்கு உழைக்கின்றவர்களாக, விசுவாசம் கொண்டவர்களாக, மக்களுடைய வயிற்றை அடிக்கின்றவர்களாக இல்லாமல் இருப்போமாக. எனவே அரசனுடைய அனைத்து நடவடிக்கைகளும் சீராகவும் சிறப்பாகவும் நடக்க நாம் பக்கபலமாக இருப்போமாக என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.